ராதாகிருஷ்ணன், இன்றைக்கு நீங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகங்களில் இணைவு பெற்றிருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் எப்படி மோசடியாக ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றி வர்றாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க எடுக்கலை அப்படிங்கிறத வெளிப்படுத்தி நாமளும் இதே விவாதத்தை பேசியிருக்கோம். இப்போ இன்றைக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்றிருக்கிற 10 தனியார் சட்டக்கல்லூரிகளில் இணைவு பெறுவதற்கான அந்த ஆய்வில் நடந்திருக்கிற முறைகேடை சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆர்டியிலே வாங்கியிருக்கீங்க, யார்கிட்ட புகார் கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி இந்த முறைகேடானது அங்கே நடந்திருக்கு? முதல்ல நீங்கள் சொன்னது போல் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே 200க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகளில் மோசடியாக நடந்திருக்கு நம்ம வெளிப்படுத்தினோம். வைஸ் சான்சலர் அவர்களும் ஒத்துக்கிட்டார். அரசும் ஒரு 3 நபர் கமிட்டி போட்டாங்க, ஒரு வாரத்துக்குள்ளே விசாரிக்க சொல்லி. நேற்றைய தினம் தமிழ்நாடு கல்வித்துறையில் சிறந்து விளங்குது அப்படின்னா ஒரு அரசாணை அவர் போடுறாருல, ஒரு வாரத்துக்குள்ளே ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டு இங்கே முறைகேடு என்ன நடந்திருக்கோ அதை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும்னு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் போட்ட ஜீவோவை மதிக்காத ஆட்களை தான் இன்னும் அந்த துறையில் வச்சுக்கிட்டு எப்படி இவரால் பொது மேடையில் பகிரங்கமாக பேச முடியுதுன்னு ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த வருஷமும் 2 லட்சம் மாணவர்கள் படிக்க போயிருக்கிறாங்க, போன வருஷமும் 2 லட்சம் மாணவர்கள் இந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க. ஒரு மாணவர்களுக்கு கல்வி சுரண்டல் நடக்கிறதே தடுக்கும் போகிற இடத்துல 2 லட்சம் மாணவர்கள் இந்த வருஷமும் சேர்ந்துருக்காங்களே, அவங்களுக்கு என்ன நியாயம் பண்ணியிருக்கிறார்? இந்த மோசடியில் ஈடுபட்ட அண்ணா பல்கலைக்கழக சார்ந்த நிர்வாகிகள் ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கிறாரா? இல்லை இதில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் மீது ஏதாவது கடுமையான நிதி நெருக்கடி விதிமுறைகள் நெருக்கடி ஏதாவது பண்ணி ஏதாவது சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எதுவும் பண்ணலை. வைஸ் சான்சலராக சஸ்பெண்ட் பண்ணார். உடனே ஆளுநர் ரவி அவர்கள் இப்போ அதை விடுவிச்சிட்டாங்க. இப்போ என்ன தான் இங்கே நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தவறு நடந்ததை ஒத்துக்கிட்டாச்சு, அந்த விவரமும் இருக்குது. இந்த லெவலில் தான் இன்ஜினியரிங் கட்டமைப்பு ஒரு பக்கம் இருக்குது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த வருஷம் இதுவரைக்கும் எந்த டேட்டாவும் வெளியிடல அண்ணா பல்கலைக்கழகம் சார்பாக இந்த வருஷம் நடந்த ஆய்வறிக்கைகள். ஏன் பயமா? இன்னும் மோசடியாக கண்டுபிடிக்க வக்கில்லாத திராணி இணையதளத்தில் வெளியிடலையா? இன்னும் வரல, இது வரைக்கும் வரல. சிஐயில் வரவே இல்லை. இந்த ஆண்டுக்கான இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஏன் வெளியிடலை? வெளியிட்டால் இவங்க வாங்கின கமிஷனோ இணைப்புகள்லாம் வெளில தெரிஞ்சிடணும்னு வெளியிடாமல் இருக்காங்களா? இன்றைக்கி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு, இன்றைக்கி உயர்கல்வித்துறையில் சிறப்பாக விளங்குது நேற்று சொல்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் டேட்டா வெளியிடுங்க சார், நம்ம பார்ப்போம், ஊடகத்தினர் பார்ப்பாங்க, பொதுமக்கள் பார்ப்பாங்க, சமூக ஆய்வாளர்கள் பார்ப்பாங்க. இப்போவும் பேராசிரியர் மோசடி உள்ளார இருக்கா இல்லையான்னு தெரியுமா? வெளியிடணும், வரணும்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, சட்ட பல்கலைக்கழகத்தில் போன வருஷம் நம்ம ஆட்டி தொடுத்தோம். இந்த இஷ்யூக்கு பிறகு தான் அறப்போர் இயக்கத்துக்கு புகார் கொடுக்க வர்றாங்க. இது போல் சட்ட கல்லூரிகள்லையுமே தனியார் சட்டக்கல்லூரியில் ஆளுங்க வர்றதே இல்லை சார். சொல்லப்போனால் தென்காசியில் ஒரு சட்டக்கல்லூரியில் ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் ஒன்று நடந்த ஆண்டு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பிரச்சனையாச்சு. 144 போட்டு ஏதோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு தான் வெளியில் பூதாகரமாக தெரிய வருது. அப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இங்கே பாலியல் தூண்டல் நடக்குது, அதேபோல் மாணவர்கள் வராமலே தேர்வு நடத்தப்படுது, இங்கே அட்மிஷனே இதுவாக பிரச்சனையாக இருக்குது, லேப் இல்லை, ஒரு மாதிரி நீதிமன்றம் கூட இல்லை, நூலகம் போதுமானதும் இல்லை, நிறைய புகார்கள் வருது. அப்போ இது குறித்து என்ன தான் ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னு ஆர்டிஐ போட்டு கேட்குறோம். அந்த ஆய்வில் தான் இன்றைக்கி நமக்கு என்ன தெரியப்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஒரு கல்லூரியை ஆய்வு செய்கிறது, தனியார் சட்டக்கல்லூரியை ஆய்வு செய்கிறதுக்கு 8 மணி நேரம் குறைந்தபட்சம் தேவை. என்ன செய்யணும்னா, அது அந்த ஆக்டிலே தெளிவாக இருக்குது. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறையும் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய வழிகாட்டு நெறிமுறையும் தெளிவாக விவரங்கள் என்ன கொடுத்துருக்கு? 1, பேராசிரியர்கள் தகுதியான பேராசிரியர்களா, அவங்களுக்கு ஊதியம் சட்டப்படி தான் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீங்கள் அந்த சேலரி ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும், அதில் இருக்குது. அதே போல் அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் ஒரிஜினல் தானா? இன்னொரு பக்கம் ஆய்வக வசதி, நூலகம், அந்த நீதிமன்றங்கள், இதை பார்க்கணும். கட்டடத்தோட ஸ்திரத்தன்மை பார்க்கணும். முக்கியமாக அந்த கல்வி நிறுவனத்துடைய ஸ்டெபிலிட்டி, அந்த ஃபினான்ஸ் ஸ்டேபிலிட்டி, இதெல்லாம் பார்த்து தான் இவங்க சட்டக்கல்வி நடத்துறதுக்கு தகுதியானவங்களான்றதான் இந்த ஆய்வு. இதுக்கு தான் போயிருக்கணும். இதை உங்களுக்கு உள்ளார போனதுக்கப்புறம் 3 நபர்களும் ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியர் வருவாங்க. இதில் சீஃப் ஆஃப் அந்த கமிட்டி அவரு தான் கன்சாலிடேட் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இந்த கன்சாலிடேட் ரிப்போர்ட் எங்கே போகும்? சிண்டிகேட் போகும். சிண்டிகேட் போனதுக்கப்புறம் இவங்க தகுதியானவர்கள் அப்ரூவ் பண்ணுவாங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த சீஃப் ஆஃப் பாலாஜின்றவர், அந்த சேர்மனாக இருந்தவர், அந்த ஆய்வுக்குழுவுடைய தலைவராக இருந்தவர் 10 கல்லூரிகளுக்கு போயிருக்கிறார் 3 நாளில். ஒரு நாளைக்கு 3 கல்லூரி. 30ஆம் தேதி ஜனவரி 24, 31ஆம் தேதி ஜனவரி 24 4 கல்லூரிக்கு போகிறார். அதே சேர்மன் 4 கல்லூரி ஒரே நாளில் 3 ஒரே நாளில் பக்கத்தில் இருக்கும் போயிருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் பக்கத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம
முதல் நாள் 30 ஜனவரி 2024 எஸ்கேபி லா காலேஜ் திருவண்ணாமலை, சர் ஐசக் நியூட்டன் நாகப்பட்டினம் காலேஜ், அதே போல் மதர் தெரசா புதுக்கோட்டை. இது வேறு வேறு இடங்கள். மொத்தம் 400 கிலோமீட்டர், 420 கிலோமீட்டர். இந்த 3 கல்லூரிகளுக்குமான இடையிலான தூரம். நீங்கள் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 420 கிலோமீட்டர் இன்னைக்கு கிராஸ் பண்ணி ஆகணும். எப்படி சார்? ஒரே நாளில் நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை. நான் முடிச்சிட்டாங்க. ஆமாம், 3 மாவட்டங்களும் 3 கல்லூரிகளும் போய் ஆய்வு செஞ்சு உங்களுக்கு டிராவல் அவர்ஸே 8 மணி நேரம். எப்படி ஆய்வு செஞ்சுருப்பீங்க? அப்போ இது நடந்திருக்கா நடக்கலையா நமக்கு சந்தேகம். ஆனால் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும்? நீங்கள் வந்து நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டோம். இப்போ இது யாரை ஏமாத்துற வேலை? இது ஒரு நாள்னு வச்சுக்கலாம். ஆனால் 31ஆம் தேதி மறுநாள் பார்த்தீங்கன்னா 4 கல்லூரி. அந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் இருக்காது. ஜிடிஎன் திண்டுக்கல், ஜிடிஎன் லா காலேஜ் திண்டுக்கல், எஸ் தங்கப்பழம் தென்காசி, துளசி தூத்துக்குடி, துளசி லா காலேஜ் தூத்துக்குடி, முகில் கன்னியாகுமரி. இது வேறு வேறு மாவட்டங்கள். இந்த 4 மாவட்டங்களுக்கு 408 கிலோமீட்டர் டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் 408 கிலோமீட்டர், 8 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கோம். பேப்பரில் இருக்குது, நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோங்கிறத படித்திருக்காங்க. ஆய்வு எப்படி நடந்திருக்கிறது, ஆவணம் எப்படி நடந்திருக்கும் நமக்கு சந்தேகம். என்னன்னா இவங்க போனாங்களா, போனதாக ஆவணங்களை மட்டும் தயார்படுத்திருக்கீங்களா? நமக்கு கேள்வி என்னன்னா, ஒரு ஆய்வக ஒரு சட்டக்கல்லூரியில் போய் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, மாணவர்களுக்கு தேவையான ப்ரிகாஷனரி, கல்லூரியில் உங்களுக்கு இது போல் ஃபீஸை கூடுதலாக வாங்குறாங்களா, சரியாக கிளாஸ் எடுக்கிறாங்களா, போதுமான பேராசிரியர்கள் இருக்கிறாங்களா, இல்லை பேராசிரியர்கள் கணக்கு காண்பிக்க மட்டும் படுக்கிறாங்க, இதை மாணவர்களுக்கு சொல்லணும். அதே போல் அங்கே எந்த விதமான அப்யூஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் அதுக்கு தனி செல்லு நம்பர் இருக்குது. நீங்கள் பல்கலைக்கழகத்தில் அணுக வேண்டியதோ சொல்லணும். ரேகிங் ஏதாவது நடக்குதுன்னு தெரியப்படுத்தணும். அதே போல் அதிகமான ஃபீஸ் வாங்கினாங்கன்னா அதையும் தெரியப்படுத்துறதுக்கான இந்த விழிப்புணர்வுக்கு மாணவர்கள்ட்ட கொடுக்க வேண்டியது இவங்களோட வேலை. பேசலாம் சார். நம்ம அது அடுத்து பேராசிரியர்கள் பணியிடங்கள் உரிய தகுதியோடு இப்போ அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிகள் போல இருக்கா, அங்கேயும் எப்படி இருக்காங்கிறது அடுத்த கேள்வி வருது. நான் வர்றேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் 10 கல்லூரியில், அந்த பல்கலைக்கழக இணைவு பெற்ற பொறியியல் தனியார் கல்லூரிகளில் பணியாற்றுறதை பார்த்தோம். அதை ஆதாரப்பூர்வமாகவும் வெளியிட்டு நம்ம இதையும் இது மாதிரி விவாதித்து பேசியிருக்கோம். இப்போ சட்டக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழக நிதி நிர்வாக குழுவுடைய பரிந்துரைப்படி, அதுகள் வழிகாட்டுதல் படி பேராசிரியர்கள் இருக்காங்களா நீங்கள் பார்த்த வரைக்கும்? இருக்கிற பேராசிரியர் பட்டியல் இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. ஆனால் நம்ம இதில் கேள்விப்பட்டதில் சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் மாணவர்களையே இங்கே சட்டக்கல்லூரியில் பேராசிரியர்களாக கணக்கு காண்பித்ததாகவும், இதே பேராசிரியர்கள் வேறு தனியாருடைய யூனிவர்சிட்டி சட்டக்கல்லூரிகள் இருக்கு இல்லையா, இப்போ பாரத் யூனிவர்சிட்டி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அதே போல் எஸ்ஆர்எம் லா யூனிவர்சிட்டி பார்த்துருப்பீங்க, அதுபோல் வேறு வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவங்களும் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்தர் R&Dயில் தெரிய வரும். இப்போ மோசடியை ஒரு ஆய்வுக்கே போகலை அப்படின்னா அவங்க எப்படி அங்கே ஆய்வு செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு காரணம் வந்து அங்கேருந்து முன்னாள் வைஸ் சான்சலர் சந்திரகுமார் வந்து சந்தோஷ்குமார், அவர் வந்து இவர் தான் ஆணை பிறப்பிக்கிறார். ஏன்னா அவர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுறாரு. பதிவாளர் கௌரி ரமேஷ் பேராசிரியர் அவங்க தான் இதை ஆணை பிறப்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு இயல்பாகவே தெரியும் இது வந்து பொருந்தாத தூரத்தில் இருக்க எப்படி பிறப்பிக்க முடியும்னு. இன்னொரு பக்கம் வாங்கின பேராசிரியர் என்ன பண்ணியிருக்கணும், இது எப்படிங்க எங்களால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அவங்களும் சொல்லியிருக்கணும். இதில் ஏன்னா 2 பேர் இருக்கக்கூடியவங்க, நம்ம பாலாஜின்ற டீன் ஃபேக்கல்ட்டி வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டி சார்ந்தவர், அவர் தான் சேர்மன். அதே ரகுநாத ரெட்டி அப்படி ரிசர்ச்சில் இருக்கக்கூடியவர், பாரத் யூனிவர்சிட்டி தனியார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவர். நம்ம கான்ஃப்ளிக்ட் என்னென்னா, நீங்கள் தனியார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஏன் இங்கே கூப்பிட்றீங்க? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கீழே நிறைய அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அந்த பல்கலைக்கழகங்களில் உள்ளவங்களை நீங்கள் கமிட்டியில் கூப்பிடாம, அப்போனா இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ இவர்கள் ஆய்வு செய்திருக்கிற தனியார் சட்ட கல்லூரிகளை பார்க்கிறப்ப அது ஒரு அரசியல் பின்புலம் உள்ளது, ஒரு அரசியல்வாதி அல்லது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு கட்சிக்காரராக இருக்கிறதா பார்க்க முடிகிறது. இப்போ இந்த குழுவில் இருக்கிறவரும் ஒரு அரசியல் கல்லூரியில் பணியாற்றுறாங்க. அப்போ ஒரு அரசியல் அழுத்தத்தினால ஒரு பேரளவில் அல்லது ஆய்வே பண்ணாமல் ஆய்வு பண்ணதான் கணக்கு காமிச்சிருக்காங்களா? கண்டிப்பாக அப்படி நடந்திருக்க தான் வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்னா, இங்கே பாதிக்கப்படக்கூடியது இப்போ சட்டக்கல்லூரி ஏன் மாணவர்கள் போகிறாங்க, இந்த மண்ணில் சமூக நீதியே இருக்கணுன்றதும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படின்றதும் இங்கே இந்த நாட்டோட பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் எது லா தான். இதோடைய உரிமையை யார் கொண்டு போய் சேர்க்க முடியும்? மாணவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த சட்ட அறிவை கொடுக்கறதுக்காக தான் அந்த சட்டக்கல்லூரிகள் இருக்குது. அங்கே ஆய்வு செய்ய வேண்டியது முக்கியமாக இல்லையா? அதை விட இவங்களுக்கு என்ன பெரிய வேலை? யூனிவர்சிட்டியில் வேறு என்ன பெஞ்சு தைக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க? போய் சட்டக்கல்லூரியை பார்த்து சரியான வழிகளை செய்கிறத விட இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஆய்வு செஞ்சோன்ற கணக்கு காண்பிக்கிறதுக்காக இருக்காங்களா? நம்ம என்ன கேட்குறோம், இப்போ விசாரிங்க எப்படி இந்த ஆணையை பிறப்பிச்சாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 30ஆம் தேதி ஜனவரி பிரமேசியஸில் அந்த லா காலேஜுக்கு போயிட்டு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். யார்? இந்த 4 குழு செஞ்சு முடிச்சுட்டு ரிப்போர்ட்டை எண்ட் ஆஃப் த டே அதே ஜனவரி 30 அன்றைக்கே கொடுக்கணும். ஏன்? ஒரு சட்ட சிக்கல் கூட வந்துடக்கூடாது.
முறைகேடுகள் நடந்துடக்கூடாது, ஃபோர்ஜரிகள் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் காலையில் ஆய்வு செய்யணும், எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லி பல்கலைக்கழகம் தான் இந்த ஆணையை பிறப்பிக்குது. ஆனால் இந்த போல ஆய்வுகள் எப்படி நடந்திருக்கும்? இதால் பாதிக்கப்படக்கூடிய சொல்லப்போனால் சட்டக்கல்வியே கேள்விக்குறியாக, ஏன்னா சாதாரண மக்களுடைய கடைசி புகலிடம் நீதிமன்றம் தான். நீதித்துறை எனக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வருங்கால வழக்கறிஞர்கள், வருங்கால நீதிபதிகள் படிக்கிற அந்த தனியார் மாஜிஸ்ட்ரேட், ஏஜி எல்லாருமே அங்கேருந்து வர்றவங்க தானே. இது ஒரு பக்கம். இந்த உயர்கல்வியில் இது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் பள்ளி கல்வி கேட்டீங்க, இந்த ஆண்டுக்கான ஆர்டிஇயில் அட்மிஷன் நடக்கலையே, வெப்சைட்டே திறக்கலையே, நீதிமன்றமே கேட்டிருக்கு இல்லையா. நீங்கள் இதோட இன்னொரு கூடுதல் செய்தி சொல்கிறேன். தமிழ்நாடு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. எல்லா தனியார் பள்ளிக்கூடங்களோட விவரங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்கணுன்றது ஆணை சட்டம். இதே திமுக அரசு தான் கொண்டு வந்துச்சு. வெப்சைட்டை போய் பார்க்க சொல்லுங்கள். அன்பில் பொய்யாமொழி எதுக்காக இருக்கிறாரு? வெறும் 4000 பள்ளிக்கூட விவரங்கள் தான் அதில் இருக்குது. 12,000 பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இயங்கக்கூடிய சமயத்தில் வெறும் 4000 பள்ளிக்கூடங்களுக்கான ஃபீஸ் மட்டும்தான் விவரங்கள் அதில் இருக்குது. மீதி 8000 எங்கே சார் போச்சு? பேசலாம். நிறைவு கருத்து என்ன செய்யணும் அரசு? உண்மையிலே அரசை பொறுத்த வரைக்கும் இந்த உயர்கல்வி கட்டமைப்பில் தகவல்களை வெளிப்படையாக அறிவிங்க. இன்னும் எவ்வளோ போலி பேராசிரியர்கள் இருக்காங்கன்னு தெரியலை. ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர்களாக அரசு கௌரவ விரிவுரையாளராக இருந்தவரே கோஸ்ட் ஃபேக்கல்ட்டியிலேருந்து வெளியிட்டோம். அப்போ இந்த மாதிரி மோசமான சூழலில் உயர்கல்வி கட்டமைப்பில் எல்லா டேட்டாவும் இருக்குது. பாலிடெக்னிக்கில் ஒரு டேட்டா இருக்குது, அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டேட்டா இருக்குது, மெடிக்கலில் இருக்கிறாங்க, லா காலேஜில் எல்லா டேட்டாவும் வெளியிட்ருங்க சார். எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஜரிகள் மோசடிகள் இருக்காங்க வெளிப்படையாக தெரிய போகுது. அதை விட்டுட்டு நாங்கள் உயர்கல்வி கட்டமைப்பு சிறந்து விளங்குறோம், இட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட், அது செயல்பாடு. அதை செய்யறதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கோ, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களுக்கோ, சட்டத்துறை அமைச்சர் டி. துரைமுருகன் அவர்களுக்கோ வக்கும் திராணியும் தெம்பும் இருக்குமானால் நாம் தெரிஞ்சுப்போம்.